நீதிமான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய இயல்பு, அவர் பக்கத்துல போகக்கூடிய தகுதி. அவர் சொல்றாரு இல்லையா, உங்களுக்கு ஏற்ற சமயத்துல உங்களுக்கு என்ன தேவையோ அந்த இரக்கத்தை பெறவும் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் நீங்க தைரியமா யார்கிட்ட வாங்க? கிருபாசன தண்டைக்கு வாங்க. இந்த ஏற்ற சமயங்கிறது உங்களுடைய தேவைகளுக்கு மத்தியில, அது உங்களுக்கு ஆலோசனையா இருக்கலாம், உங்களுக்கு வழி நடத்துதலா இருக்கலாம், அது பலமா இருக்கலாம், அது கிருபையா இருக்கலாம், தயவா இருக்கலாம், அன்பா இருக்கலாம், ஆறுதலா இருக்கலாம், அடைக்கலமா இருக்கலாம், புகலிடமா இருக்கலாம், கேடகமா இருக்கலாம், உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், ஞானமா இருக்கலாம். எந்த சமயமா இருந்தாலும், எந்த தேவையா இருந்தாலும் ஏற்ற சமயத்துல இரக்கத்தை பெறதுக்கு நீங்க எப்படி வாங்க? தைரியமா வாங்க. எனக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? எனக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? என்னால பெற முடியுமா? முடியாதா? இதுல நான் பாப்பேனா? பார்க்க மாட்டேனா? இப்படி எல்லாம் இல்ல. என்ன செய்யணுமா? தைரியமா போகணும். கர்த்தர் எனக்கு துணை செய்கிறார், கிறிஸ்துவே எனது தகுதியாய் இருக்கிறார், கிறிஸ்துவே எனது நீதியாய் இருக்கிறார். நான் எவ்வளவு பைபிள் வாசிச்சேங்கிறது இல்ல, என்னோட நீதி அது இல்ல. எத்தனை முறை நான் ஆலயத்துக்கு போனேன் அது இல்ல, எத்தனை பைபிள் டெஸ்ட் நான் எழுதினேன் இல்ல, எத்தனை வருஷம் நான் ஊழியம் செஞ்சேன் அது இல்ல, எத்தனை பேருக்கு அன்னதானம் கொடுத்தேன் அது இல்ல, எத்தனை நன்கொடை நான் கொடுத்தேன், எத்தனை தசம பாகம் கொடுத்தேன், எத்தனை மீட்டிங் நான் நடத்தினேன், இது என் தகுதி அல்ல, கிறிஸ்துவே நமது தகுதி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.